எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அந்த தேவி மாதா அவங்கள 100 வருஷம் வாழ வைக்கணும். அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க தன்னோட புருஷனையும் தன்னோட புள்ளையும் விட்டுட்டு ஓடி போனதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து என்னப்பா, எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? உங்களுக்கு மட்டும் இல்ல, ஓடி போனவ எனக்கு அக்காவாச்சே. என் அக்காவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு தானே சொல்ற. ருத்ரா, ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மா நிச்சயமா திரும்பி வருவாங்கன்னு நீ சொன்னல்ல. அத கேட்டப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அப்படி தேம்பி தேம்பி அழுத. அழுகையிலையும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன மறந்துட்டியா? பரவாயில்ல ருத்ரா, நான் ஞாபகப்படுத்துறேன். எங்க அம்மா மட்டும் மறுபடியும் திரும்ப இங்க வந்தாங்கன்னா என்ன போய் எங்க தேடுவாங்கன்னு நீ கேட்ட. ஆனா அவதான் திரும்பி வரவே இல்லையே. வாய மூடு மோகினி. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. மீறி ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க, இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அத கனவுல கூட நினைக்காதீங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டை காப்பாத்தினது நான் தாங்கிறத மறந்துடாதீங்க. அப்பாவும் புள்ளையும் இடிஞ்ச வீட்டை விட்டுட்டு அப்படியே போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்னோட உழைப்பினாலதான் இந்த வீடு இப்படி மாறி இருக்கு. நான் நினைச்சா இந்த வீட்டையே எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடும். என்னை இங்கிருந்து துரத்துறதுக்கு முன்னாடி நான் சிந்தின ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறமா மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். வேண்டாம், பேசாத. வா, நாம போலாம். இப்போ நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்க. உனக்கு இந்த வீடு தானே வேணும்? தாராளம் எடுத்துக்க. இந்த வீட்டை நானே உனக்கு கொடுத்துறேன், வச்சுக்க. ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. இந்த வீட்டை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் பிள்ளைங்களோட வாரிசுல இந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொல்லு. நீ மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாரு இருக்க போறாங்க? வீடு முழுக்க புறாக்கள் தான் சுத்திக்கிட்டு இருக்கும், வேற எதுவும் இருக்காது. உனக்கு பேரம் பேத்திங்கன்னு எதுவும் கிடையாது. இது அந்த கடவுள் உனக்கு கொடுத்த சாபம். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த கடவுளோட சாபம் தான். உன்னால பாட்டி ஆக முடியல. இங்க பாத்தியா, என் பையன், இவன் எனக்கு பிறந்த பையன், என்னோட பையன் ருத்ரா. இவனுக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கும் பேரம் பேத்திங்கன்னு பிறக்கும். அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வீடு முழுக்க ஓடி ஆடி விளையாட போறாங்க. என் பேர பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க. அது நடக்க போகுது, நீயும் அதை பார்க்க போற. என்னோட பேர பிள்ளைங்க தான் இந்த வீட்டோட வாரிசா வர போறாங்க. அவங்க தான் இந்த வீட்டோட வாரிசு. இங்க பாரு, வேண்டாம் கத்தாத. வா போலாம். பார்த்துட்டே இரு மோகனி. வான்னு சொல்றேன்ல. என் பேர பிள்ளைங்க வர போறாங்க. உனக்கு பேரம் பேத்திங்கன்னு எதுவும் கிடையாது. இது அந்த கடவுள் உனக்கு கொடுத்த சாபம். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த கடவுளோட சாபம் தான். நல்ல பாட்டியாக முடியல. உங்களுடைய அந்த குழா அந்த மூச்சு இழுக்க தண்ணி எடுத்துட்டு
தண்ணி குடிங்க. என்னாச்சு? வெளில யார் கூடயாவது சண்டை போட்டீங்களா? அந்த பொம்பளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட பேசிட்டு இருக்க? இப்ப நீ தானே அவஸ்தைப்படுற. யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். எங்களை யார் என்ன சொன்னாங்கன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணம் பண்ணிக்கடா ருத்ரா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்காக இவ்வளவு வெறுப்பு? உன் மனசுக்குள்ள இருந்து வெறுப்பு விஷத்தால எடுத்துரு. உனக்குள்ள உன் சின்ன வயசுல நடந்த அந்த மோசமான பாதிப்பை மனசுல இருந்து எடுத்துரு. உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்காத. வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துரு. உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான். அப்படிப்பட்டவன் இருக்கும் போது நீ ஏன் உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிற? எல்லாத்தையும் மறந்துட்டு நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க. 15 வருஷமா 15 வருஷமா என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பதிய வச்சுட்டேன். நான் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணுமா இல்ல மிருகமா மாறணுமாங்கிறத நீ அப்பவே புரிய வச்சிருக்கணும். ஒவ்வொரு பகல்லையும், ஒவ்வொரு ராத்திரிலையும், ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல சாப்பாட்டோட விஷத்தையும் கலந்து ஊட்டினியே அப்பவே நீ இதை பத்தி யோசனை பண்ணிருக்கணும். நான் குழந்தையா இருக்கும்போது பால் ஊட்டினியே அப்பவும் விஷத்தை தானே கலந்த. கருகி போன சப்பாத்திய தட்டுல வச்சுட்டு எங்க அம்மாவை பத்தின விஷயத்தை என் மனசுல விஷம் மாதிரி கலந்தியே அப்பவே இதை பத்தி யோசனை பண்ணிருக்கணும். நம்ம இப்படி எல்லாம் சொல்றோமே, இதனால இவன் எதிர்காலம் என்ன ஆகும்னு அப்ப நீ யோசனை பண்ணிருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்ப என்னோட மனசுல வெறுப்பான எண்ணங்கள் தான் மிஞ்சி இருக்கு. இதோட நிறுத்திக்க. சின்ன வயசுல ஏற்பட்ட காயத்துக்கு இப்ப மருந்து போடணும்னு நினைக்காத. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்னாலதான் இவன் இப்படி ஆயிட்டான். நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேனா? ஒரு தாயா நான் இப்ப உனக்கு சாபம் கொடுக்கிறேன். நான் பெத்த பிள்ளைய இன்னைக்கு நீ என்கிட்ட பிரிச்சுட்டல்ல, இதே மாதிரியே உன் அம்மா கிட்ட இருந்து உன்னையும் அந்த கடவுள் பிரிச்சிருவாரு. சார், எல்லா சீனியர்ஸும் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கொயரி பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க.
சார், அன்னைக்கு அந்த கேசவனை பிடிச்சதுமே எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துடுச்சு சார். ஒரே ராத்திரியில பிளான் பண்ணி மொத்த கல்யாண ஊர்வலத்தையும் கச்சிதமா பிடிச்சிங்களே. அது மட்டும் இல்லாம திறமையா போராடி எல்லாரையும் சுட்டு கொன்னீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவா சார், உங்களோட அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் ருத்ர பிரதாப், இந்த டீம் உங்களோட ஆபரேஷன் லெவலை பத்தி நல்லா படிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எல்லா விவரங்களையும் விசாரிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஆபரேஷனை பத்தி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம ஆரம்பிச்ச இந்த மிஷன் தப்பான ஆலோசனையில நடந்து உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்குங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, சீனியர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லைங்கிறது தான். உங்க மனசுல பட்டதை நீங்க செய்றீங்க, வரம்பு மீறி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மிஷன்ல இருக்கிற விதிமுறைகளை கடைபிடிக்கிறது இல்ல. உங்களோட இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் மேலேயே பழிய போடுறீங்க. இது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இதுல அப்பாவி ஜனங்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியுமா? சார், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இத பாருங்க மேஜர், பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இந்த ஆபரேஷனை நடத்துனது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி உங்களுடைய பர்சனல் லைஃபுக்காக நீங்க ரிவெஞ்ச் எடுத்திருக்கீங்க. அதனால எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் தப்புங்கிறத நீங்க எப்படியாவது நிரூபிச்சாகணும் மிஸ்டர் ருத்ரா. நடந்த ஆயுத கடத்தலுக்கும் ஜமீன்தாருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்க நிரூபிச்சாதான் ஜமீன்தார் கல்யாணத்துக்கு வந்த ஆளுங்க மேல நீங்க நடத்தின தாக்குதல் சரிங்கிறத நாங்க ஒத்துக்குவோம். அது வரைக்கும் இது சக்சஸ்ஃபுல் மிஷன்ங்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது. நீங்க நிரூபிக்கலன்னா இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டில வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம். சார், தட்ஸ் ஆல் மேஜர். இதுல அப்பாவி ஜனங்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இந்த ஆபரேஷனை நடத்துறது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டில வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம். இதோ இந்த பொண்ணை பாருங்கம்மா. சர்வ லட்சணமும் பொருந்திய பொண்ணு இவ. லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கு. உங்க பையன் சமீருக்கு ஏத்த பொண்ணு எல்லா பொருத்தமும் இருக்கு. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கும். சமீருக்கு இல்ல, என் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். கவலைப்படாத. இப்ப நான் சொன்னது சும்மா ஒரு வார்த்தைக்கு தான். ஆனா காலப்போக்குல நிஜமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகலனா அப்படியே பொடிநடையா நடந்து உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். டீயே வச்சுட்டு போ. எங்க வீட்ல இன்னொரு பையனும் இருக்கான் பண்டிதரே. பார்க்க போனா எனக்கும் அவன் புள்ள மாதிரி தான். அவனுக்காக தான் அடுத்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்கன்னு சொல்றேன். பையன் பேரு ருத்ரா. அவனை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட பேரு பார்வதி.
அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவருடைய அப்பாவை கொஞ்சம் கூட்டிட்டு வர்றீங்களா? நீயும் வந்துட்டியா பார்வதி? ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உனக்கு 100 வயசு தான் போ. உங்க 2 பேரு கல்யாணத்துக்கு தான் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்கன்னு பண்டிதர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. வாமா. பண்டிதரே, சொல்லுங்கம்மா. இவ தான் பார்வதி. இவ குடும்பத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாது. ஆனா பேர் பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மாமா குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால இவங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா குறிச்சு கொடுங்க. சும்மா அப்படியே எப்படிம்மா முகூர்த்தம் பார்க்க முடியும்? முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரோட ஜாதகத்தையும் நான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் முகூர்த்த நாளை குறிக்க முடியும். ஓஹோ, இவகிட்ட ஜாதகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. இருக்கா மருமகளே? இந்த பொண்ணோட பிறந்த நாள் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா இவ ஜெய்ப்பூரை சேர்ந்தவ, அது மட்டும் எனக்கு தெரியும். பாத்திரம் தேய்க்கிறது, சமையல் பண்றது, அப்புறம் புகையில இருந்து வெளியில வர்றது, இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும். நான் வேற எதையும் மறக்கல இல்லம்மா. பாத்தியா உன்னோட அத்தை? இவங்க அத்தை இருக்காங்களே கலாச்சாரத்துல முழுகி போனவங்களாம். அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வருங்கால புருஷன் வீட்டுல போய் தங்கிக்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏமா, உனக்கு உன்னோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? அது வந்து மார்ச் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன். சரி, மாப்பிள்ளையோட பிறந்த நாள்? ஜூலை மாசம் 31ஆம் தேதி. இத கூட நீ இன்னும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. அற்புதமா, நல்ல ஜோடி பொருத்தம் தான். அந்த கடவுள் சரியான ஜோடியை தான் சேர்த்து வைக்க போறாரு. பேர்ல கூட எவ்வளவு பொறுத்து இருக்குன்னு பாருங்க. ருத்ரா அப்புறம் பார்வதி. ஜோடிய பாராட்டி முடிச்சிட்டீங்கல்ல, இப்போ உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்களா பண்டிதரே? சரிங்க. பாருங்க. சரிங்க, சரி. கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் போல இருக்கு. அப்படியா? என்னைக்குன்னு சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவலை சொல்லி வர சொல்லிடு. உன் அத்தை கிட்டயே இத சொல்லி அவங்களையும் சீக்கிரமா வர சொல்லு. ஜெய்ப்பூர் இங்க பக்கத்துல தானே இருக்கு, சீக்கிரம் வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் பண்டிதரே. நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் நிறைய வீட்டுக்கு போய் நாள் குறிக்க வேண்டிய வேலை இருக்கும் இல்லையா? சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நீங்க தானே செய்யணும். ஆமாமா ஆமா. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இனிமே இந்த மகாராணி என்ன பண்ண போறாங்கறத நானும் பாக்குறேன். என்னம்மா சந்தோஷத்துல அப்படியே சிலையா நின்னுட்ட போல இருக்கு? பரவாயில்ல, வந்து உட்காருமா. நல்ல விஷயம் பேசியிருக்கோம், ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். நான் எல்லார்கிட்டயும் போய் இன்னும் 10 நாளைக்குள்ள ருத்ராவுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. இல்ல, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. ஏ, உனக்கு இதுல சம்மதம் தானே? அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்காதுங்கிற? ஏன்னா நீ எந்த வகையில இவளுக்கு சொந்தம் இல்ல. இவ வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமையும் உனக்கு இல்ல. மாமா, நான் சொந்தம் இல்லைன்னா என்ன? நீங்க இவளுக்கு சொந்தக்காரர் தானே? நீங்க செய்யலாம்ல. நீங்க செய்வீங்கன்னு நினைச்சு நான் பேசாம விட்டுட்டேன்னா இவளுக்கு முடியெல்லாம் நிறைச்சு பல்லு மொத்தமா விழற வயசுல தான் கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும் போது சாம்பிராணிய புகைய நான் மட்டும் போடலன்னா இந்த பொண்ணு வீட்ல இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காதே. பாரு மோகினி, இனிமே நீ என்ன அடக்காதீங்க மாமா. இந்த ஊர்வாய மூட முடியுமா? எனக்கும் இந்த வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. இந்த வீட்டோட மானம் மரியாதையெல்லாம் காத்தோட பறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இவங்க விஷயம் ஊருக்கு தெரியறதுக்குள்ள முடிக்கணும்ல. அதெல்லாம் தேவையில்லை. இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. என்ன காரணம்னு சொல்லுங்க, அப்புறம் நான் அமைதியாயிடுறேன். ஒரு விஷயம் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடும்பம் நடத்தணும், கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல.
உங்க பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு மறுபடியும் இங்க வந்தப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னா நான் இவளுக்கு மாமியார் மாதிரி தானே. அப்புறம் எதுக்காக நீங்க ருத்ராவோட விருப்பம் இல்லாம எந்த முடிவும் எடுக்க கூடாது. கரெக்ட் தான், அவன்கிட்டயே கேட்டுருவோம். ருத்ரா வந்த உடனே கல்யாணத்துக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு அவன்கிட்டயே கேட்போம். ஒருவேளை உங்க புள்ள அந்த பிரம்மா கீழே இறங்கி வந்ததா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவானா? அவன்கிட்டயே அதை கேட்டுருவோம். ருத்ரா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இந்த வீட்டோட சூழ்நிலையே மாறப்போகுது. ஐயோ கடவுளே, இந்த ராட்சச வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்படிதான் சமாளிக்க போறேனோ. அவ வாயால சொல்றத மட்டும் நான் நம்ப மாட்டேன். அவ கண்கள்ல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அந்த பார்வதி பேசும்போது அவ கண்ணு மூலமா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட கண்ணு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்காக இவ்வளவு பெரிய நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்ல. பண்டிதரை உடனே கூப்பிட்டு முகூர்த்த தேதியை குறிச்சு. நாகப்பாம்பு புத்துல இருந்து வெளியில வர வைக்கணும்னா நம்ம மகுடிய ஊதி தாண்டா ஆகணும். வாங்க. நாம ஏதாவது அந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா உடனே உங்க பெரியப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அங்க வந்து நிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஏன் ருத்ராவுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர்கிட்ட பதிலே இல்லை. அவர் பேசாம இருக்கும்போது அந்த பார்வதியோட கண்ணை பாக்கணுமே. ஏதோ நெருப்பு குழியில அவளை இறக்கி விட்ட மாதிரி அவ கண்ணுக்குள்ள இருந்த பயத்தை நான் அங்க பார்த்தேன். நான் கவனிச்சது அவங்க யாரும் கவனிக்கல. அந்த மொரட்டு பையன் ருத்ரா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அத கேட்டதும் அவனுக்கு கோபம் அதிகமா வரும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாங்கிறத அவன்கிட்டயே நான் நேரடியா கேட்க போறேன். அவன் முடியாதுன்னு சொன்னா அவங்க 3 பேரையும் இந்த வீட்டை விட்டே துரத்துவேன். பார்த்தேல்ல, இப்ப அவங்களோட பிடி என் கைக்குள்ள இருக்கு. அம்மா, அந்த கடவுளே உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் போல இருக்கு. ஏன்னா சில சமயம் நீங்க ஆபத்தானவங்களா மாறிடுறீங்க. எப்படி? சில சமயத்துல மட்டும்தானா? எப்பவுமே எப்பவுமே. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியல. எடுத்தோம் கௌத்தோன்னு முடிக்கிறதுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க பிள்ளைக்கு புரிய வைங்க. என்னம்மா, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ருத்ரா வீட்டுக்கு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு. அவன் கொடுக்க போற பதில்ல அந்த பொம்பளை வாயை மூடிட்டு உட்கார போறா. நான் உங்ககிட்ட தெரியாம தான் உனக்கு கேக்குறேன். நீ கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஏன் இப்படி பயப்படுற? அந்த மோகினி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும். மண்டபத்துல மேலதாளம் சொந்தக்காரங்க இருக்கிறதால மட்டும் இந்த கல்யாணம் நடந்துராது. கல்யாண பேச்சு எடுத்ததும் ருத்ரா எப்படி கோவப்பட்டான்னு நீயும் தானே பாத்துட்டு இருந்த. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது எல்லாத்தையும் விட்டு தள்ளு. நான் சொல்றத மட்டும் கேளு. இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். வேதனைப்படாம மனசை கொஞ்சம் அமைதியா வச்சுக்க. புரிஞ்சுதா? கொஞ்சம் நில்லு. பயத்திலே இருந்துகிட்டு இருக்கிற உன் கண்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொன்னு சொல்லு. எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம்னு சொல்லு. யாரு வந்து உன்னை மிரட்டினாலும் நீ பயப்படக்கூடாது. அண்ணி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு கல்யாணமாமே. நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு யோசிச்சு வச்சுட்டேன். உங்க கச்சேரிக்கு புடவை கட்ட போறேன். என்னோட பேட்டர்ன் கூட எப்படி இருக்கணும்னு வரைஞ்சு வச்சுட்டேன். சரி அண்ணி, என்னோட புடவைக்கு உங்களால ஒரு புது டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா? புடவை ஃபுல்லா ஜிம்முக்கே இருக்கணும்.
நல்லா இருக்கும்ல? அதுவும் நான் டான்ஸ் ஆடுறப்போ அந்த ஜிமிக்கில லைட்ல பட்டு அப்படியே ஜொலிக்கணும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு இடையே என் நாத்தனார் நிலா மாதிரி தெரியவா. பார்வதி, நம்ம போலாமா? அத்தை நம்ம 2 பேரையும் சொஜ்ஜி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சமையல் கட்டுக்கு போலாமா? உன் சொந்தக்காரங்களாம் இங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கும் நாம சேர்த்தே பண்ணிடுவோம். நேரமாகுது, வா. இங்க பாரு சுனிதா, உன் ரூமுக்கு போய் உன் பீரோல இருந்து உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. நாங்க 2 பேரும் வந்து உனக்கு எது அழகா இருக்குன்னு சொல்றோம். சரியா சொன்னீங்க. மறக்காம வந்துருங்க. போலாமா? வா. உள்ள வா பார்வதி. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் சொந்தக்காரங்க பேரெல்லாம் சொல்லிடு. அப்பதான் நான் சொஜ்ஜி பண்றதுக்கு சரியா இருக்கும். அக்கா, வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, என் மனசுல இருக்கிற வேதனை ஒன்னு சொல்லவா பார்வதி? இந்த வீட்ல புதுசா எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி வந்திருக்கா. நிறைய விஷயங்களை எனக்கு கத்து கொடுத்திருக்கா. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு உன் மனசு வலியெல்லாம் தூக்கி போட்டுடு. புரிஞ்சுதா? சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க. உட்காரு உட்காரு. உனக்கு என்ன கவலைன்னு என்கிட்ட சொல்லு. ஒரு கல்யாணமாக போற பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கிறத நான் பாத்திருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க? சிரிக்கிறதுக்கு கூட காசு கேட்ப போல இருக்கு. நீ என்ன உன்னோட அக்காவா நினைக்கிறல்ல? அப்படி நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா இந்த அக்கா கிட்ட உன் வேதனையை சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லு, சீக்கிரமா சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா, அதாவது என்ன விஷயம்னா, அவரும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியும். என்னது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அதுல உன்னோட தப்பும் எதுவும் இல்ல, ருத்ரோட தப்பும் இல்ல. எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கிறது தானே. முதல்ல நிச்சயதார்த்தம் நடந்துரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தோமோ அது நடக்காம போனதை நானும் நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாம இல்ல. ருத்ரா உன் முன்னாடி வந்து நிக்கும் போதெல்லாம் நீ தயங்கி தயங்கி பயந்து போய் என்ன செய்யறதுன்னு புரியாம நின்னு இருக்க. இது எல்லாருக்குமே வாழ்க்கையில நடக்கும் தான் பார்வதி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் பயந்துட்டு இருப்பாங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கும் இவருக்கும் கல்யாணம் முடிவானப்போ இவர் யாரு எப்படிப்பட்டவர்னு கூட எனக்கு தெரியாது. அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என் மனசுக்குள்ள ஒரு ராஜகுமாரன் வரப்போறாருன்னு கனவு கண்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு பயமும் இருந்துட்டு இருந்தது. எங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா யாரு யார சமாதானப்படுத்துறதுன்னு நினைச்சேன். இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள்லாம் என் மனசுல தோணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே என் வாழ்க்கையில சரியா போயிருச்சு. நீ ரொம்ப அமைதியா பேசுவே. உனக்கு இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனைனா ருத்ரா உன் கைய பிடிச்சுக்கிட்டு உனக்கு துணையா நிக்கிறாரு. அத்தை உன்னைத்தானே அடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல உனக்காக அந்த அடியை அவரே வாங்கிக்கிட்டாரு. நீயும் பார்த்தேல்ல? அதுக்கப்புறம் தான்
அத்தை அடங்கி போனாங்க. இத பாரு பார்வதி, புருஷங்க எப்பவுமே பொண்டாட்டியை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை வேற யாராவது தான் பொண்டாட்டியை அடிக்க வந்தாங்கன்னு சொன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க பார்வதி. சில சமயம் நமக்கு காதலோட அர்த்தம் புரியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கவும் மாட்டோம். ஆனா எங்க நல்ல இதயம் இருக்கோ அங்க காதலும் இருக்கும். அந்த காதல் நிச்சயமா ருத்ரா கிட்டயும் இருக்கு. அந்த காதல் உனக்காக தான் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் இங்க இருக்கிறது உனக்காகத்தான். அண்ணா, அவங்க நம்ம ருத்ராவுக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாள்ல ருத்ரா தன்னை ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சு ஆகணும்னு. இவனோட இந்த ஆபரேஷனால இறந்து போன பிஎஸ்டி வீரர்கள் அவனோட கவனக்குறைவால இறக்கலன்னு நிரூபிக்கணுமா? இல்லைன்னா பிஎஸ்டி காரங்க ருத்ராவை கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவாங்க. அப்புறம் பிஎஸ்டில இருந்தே அவனை வெளியேற்றிடுவாங்க. ஆனா இது எல்லாமே அந்த கல்யாண ஊர்வலத்தை சுத்தி வளைச்சதுனாலதான். அதான் பார்வதியோட கல்யாண ஊர்வலம். ருத்ராவுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? ருத்ரா எங்க போயிட்டான்? அவன் எங்க போனான்னு சொல்லு. இதோ அவன் இப்ப வந்துடுவான். இல்ல இல்ல, அவனை தனியா விடக்கூடாது. இந்த வேலை, இந்த யூனிஃபார்ம் தான் உயிர் மூச்சு. அவனோட கனவுகள் அது. அவனுடைய கனவுகளை யாராலையும் பறிக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற உயிர் மூச்சை யாரும் பறிச்சிடாம நீ பாத்துக்க. எவ்வளவு நாள் தான் அவனும் வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பான்? எதுக்கு அவனுக்கு இவ்வளவு சோதனை? அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆகாது. எப்பறம் என்ன அமைதியா இருக்க சொல்ற? என்னோட ருத்ரா அவனுக்குள்ள ஒரு லட்சியமே இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதுவும் பாதியில போனா அந்த அந்த கடவுளுக்கு என்ன அப்படி ஒரு கல்லு மனசு? என் பையன் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு அம்மாவோட பாசம் தான் குழந்தைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பாசமே அவனுக்கு கிடைக்கலையே. சின்ன வயசுலயே அதை இழந்துட்டான். அதுக்கப்புறம் நான் தான் அம்மா இல்லாத குறைய அவனுக்கு தெரியாம வளர்த்துட்டு வந்தேன். ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சாப்பாடு ஊட்டி விடும்போது அவன் மனசுல விஷத்தையும் ஏத்தி விட்டுட்டேன். ஒரு நல்ல மனுஷன் அவனை ஊக்குவிக்காம காட்டு மிருகமா அவனை வளர்த்துட்டேன். இப்ப எல்லாரும் அவனை ராட்சசன்னு சொல்றாங்க. அவன் ராட்சசன் இல்ல. அவன் ராட்சசனா மாறுறதுக்கு அப்பாவான நான் தான் காரணம். ஆனா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியல. அந்த சின்ன பையனை நல்லபடியா எனக்கு வளர்க்க தெரியல. அவன் அம்மா போனதுக்கு அப்புறம் நானும் அவன் மேல அன்பை காட்டல. சந்தோஷம்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவனுக்கு சிரிக்க கூட தெரியாது. அவனோட அந்த யூனிஃபார்ம் தான் அவனோட அம்மா அப்பா. அதுதான் அவனுக்கு உயிர் மூச்சா இருந்துச்சு. சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஒரு புது உறவை கொடுத்துச்சு. அந்த யூனிஃபார்ம் தான் அவனோட நிம்மதியை, அவனோட அடையாளமே அதுதான். அதையும் மத்தவங்க அவங்க கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிறாங்க. இல்லடா, இது நடக்க கூடாது. அது நடந்தா என் பையன் ருத்ரா உடைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அமைதியா இருங்க. அவனோட அடையாளத்தை அவன் நிச்சயம் இழந்துடக்கூடாது. அது நிரந்தரமா இருக்கணும். அப்படிலாம் எதுவும் நடந்துடாதுல்ல? சொல்லுடா, நடக்காதுல்ல? இங்க பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு. அந்த தேவி மாதா நம்மளை கைவிட மாட்டா. நீங்க உங்க தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்கண்ணா. வந்துட்டியாப்பா ருத்ரா? பரவாயில்ல, இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட. வா. நடக்காது. நான் விட மாட்டேன். என் பையனோட சந்தோஷத்தை கெடுக்கிறவங்கள நான் விட மாட்டேன். சுராஜ், சமீர், மைதிலி, சுனிதா, எல்லாரும் இங்க வாங்க.
அடடே பார்வதி, நீயும் வந்துட்டியா? ஆனா நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இங்க ஓடி வந்து நிக்கிற பாரு. இங்க பாரு, என் அன்பான கணவரும் உன்னோட மாமாவும் வந்தாச்சு. அண்ணனுக்கு தம்பி எப்பவும் கவச குண்டல மாதிரி. கவச குண்டலம் இல்லனா அந்த உடம்பு நல்லா இருக்காது இல்லையா? மறந்துட்ட ருத்ரா, நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் ருத்ரா. என்ன புதுசா நாடகம் போடுறீங்க? நாடகமா? இது ஒண்ணு நாடகம் இல்ல ருத்ரா, நடக்க போற விஷயம்தான். உங்க பேச்சு கேட்க இப்ப எனக்கு நேரம் கிடையாது. இப்ப இல்லனா பரவாயில்ல, ஆனா இன்னும் சரியா கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கு நேரம் ஒதுக்கணும். உங்க 2 பேருக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம் பண்ண நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு பண்டிதர் சொல்லிட்டு போயிருக்காரு. மோகினி, போதும், நிறுத்து. என்னங்க நீங்க நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நிறுத்துன்னு சொல்றீங்க? மாப்பிள்ளையா இருக்கிற ருத்ரா ஒரு ரூம்ல இருக்கான், அந்த பார்வதி இன்னொரு ரூம்ல இருக்கா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி இவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க வைக்க தானே நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா ருத்ரா? இப்போ உனக்கு இதை கேட்க சந்தோஷமா இருக்குல்ல? மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குமே. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் ருத்ரா. மேல இருக்கிற கணேச கடவுளோட ஆசீர்வாதத்தோட இன்னையில இருந்து 10வது நாள் ருத்ர பிரதாப்புக்கும், அதாவது என் அக்கா மக ருத்ராவுக்கும் ஜெய்ப்பூரை சேர்ந்த இதோ இங்க நிக்கிறாளே இந்த பொண்ணு பார்வதிக்கும் கல்யாணம் பண்றதா முடிவா இருக்கு. இது கண்டிப்பா நடக்கும். என்னாச்சு பருத்ரா? இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? வயசுல பெரியவ, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணல? உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்ல? ஆனா இந்த கல்யாணம் நடந்தா உனக்கு ஏதோ தொந்தரவா இருக்குன்னு உன் அப்பா சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னப்பா அப்படி என்ன தொந்தரவு வரப்போகுது? நீ இஷ்டப்பட்ட பொண்ணோட தான் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ இந்த வீட்டுல வந்து தங்கி இருக்காளே. இந்த கல்யாணம் நடக்கிறது நல்ல விஷயம் தானே? சந்தோஷமா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. மோகினி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இத பாருடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் அக்கா பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுல எந்த தப்பு இருக்கிறது எனக்கு தெரியல. அதான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடு. நான் என்ன உன் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டா சம்மதம் கேக்குறேன்? ஆனா கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற காரணத்தை சொல்லு. சொல்லு. என்ன காரணங்கிறத சொல்ல போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? பண்ணிக்க போறேன் சித்தி. அதுக்கு 10 நாள் காத்துட்டு இருக்க வேண்டாம். நாளைக்குள்ளேயே அது நடக்கும்.
4 நாள். அதுக்குள்ள முடிக்கலாம்ல? இல்லையா பார்வதி? என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? கல்யாண ஏற்பாடு 4 நாள்ல முடிக்க முடியும்ல? இல்ல முடியாது. அது இப்படி ஏன் முடியாதுங்கிறீங்க? 10 நாள்ல பண்ண முடியறப்போ 4 நாள்ல முடிக்க முடியாதா என்ன? எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் நிச்சயமா சமாளிச்சிருவீங்க. நீங்க சமாளிச்சிருவீங்கல்ல? ஏன்னா இது உங்களோட உரிமை. நீங்க தான் இந்த வீட்டுக்கே ரொம்ப பெரியவங்க. 2 பக்கமும் உங்களுக்கு உறவு. அப்பா பக்கமோ அம்மா பக்கமோ. அதுக்கப்புறம் சரி தப்பு, சமுதாயம், மானம், மரியாதை, சாஸ்திரம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே? நான் உங்களை தடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க செஞ்சு வைக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க தான் கவனிக்கணும். இங்க பாரு ருத்ரா, ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது நீ எதுவும் பேசாத. இவங்களுக்கும் நமக்கும் இடையில ஆழ்ந்த உறவு இருக்கு. அத வாழ்க்கை பூரா காப்பாத்திக்கிட்டு வந்தோம். அது உண்மைதானே? அதுல பொய் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனாலதான் என் கல்யாண ஏற்பாட்டை இவங்கள பாத்துக்க சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட இப்ப பணம் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமா சித்தி தானே இந்த வியாபாரத்தெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இதுல வந்த லாபத்தையும் அவங்க தான் வாங்கிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் அவங்களோட அக்கா பையன். இந்த அம்மா இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் உங்களை தடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க செஞ்சு வைக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க தான் கவனிக்கணும். ருத்ரா, ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேட்டுட்டு. நீ எதுவும் பேசாத. இவங்களுக்கும் நமக்கும் இடையில ஆழ்ந்த உறவு இருக்கு. அத வாழ்க்கை பூரா காப்பாத்திக்கிட்டு வந்தோம். அது உண்மைதானே? அதுல பொய் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனாலதான் என் கல்யாண ஏற்பாட்டை இவங்கள பாத்துக்க சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட இப்ப பணம் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமா சித்தி தானே இந்த வியாபாரத்தெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இதுல வந்த லாபத்தையும் அவங்க தான் வாங்கிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் அவங்களோட அக்கா பையன். இந்த அம்மா இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது உண்மைதானே சித்தி? துணிமணில இருந்து சாப்பாடு வரைக்கும், சீர் வரிசையில இருந்து குதிரை வரைக்கும், பந்தியில போடுற இனிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் சித்தி. சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட ஆசை, எதிர்பார்ப்புகளோட இருந்தேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது 6 வாரத்தோட நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கிராமத்துல மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு கிராமத்திலையும் இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்திருக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்கிறது உங்க மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு அவமானம் வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். உங்களோட இந்த பிளான் சரியில்லைன்னு நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப மாட்டிட்டீங்கல்ல. இவன் இப்படி திடீர்னு பல்டி அடிப்பான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான்.
அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். என் நம்பிக்கையை அவன் ஏமாத்திட்டான். அந்த காக்கி சட்டக்காரனுக்கு மூளை வந்துருச்சு. அதனாலதான் என் திட்டத்தையே நாசமாக்க. அவன் எல்லாத்தையும் இப்ப நம்ம தலைமையில போடுறான். இந்த வீட்டுல அவங்க 2 பேரையும் நாம தங்கவே வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவனோட கல்யாண செலவை நாம தான் ஏத்துக்கணும். அது எப்படி முடியும்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். அமைதியா உட்காந்து ஒருத்தர் சொல்றதை கேட்டிருந்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட இந்த திமிர, உங்க மேல நீங்க அதிகமா வச்சிருக்கிற நம்பிக்கை, இதுவே உங்களை அழிச்சிருமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு வந்திருக்கீங்களா? அன்னைக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஏதோ உங்க அப்பா என்ன மருமகன் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களோட என்ன வச்சு சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க? உங்களுடைய மனசு கல்லு. என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவன் நீ. இப்ப நீ அந்த வாழ்க்கையை கொடுக்க பாக்குறியா? நான் உன்னை அப்படி கூப்பிடுறதுல தப்பே இல்லை. ராட்சசா. உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க. பதில் சொல்லாம எங்க போயிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க வீட்ல இருக்கிறதுனால என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. இது எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தெரியும். என் தலையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணங்கிறது ஒண்ணும் கிடையாது. அப்படியே நடந்தாலும் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை. ஒழுங்கா நீ வெளியில போய் சொல்லு. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது என் உடம்பு அப்படி பத்திக்கிட்டு எரியுது. உன்னால பொறுத்துக்க முடியல. அதை கேட்டா உன் உடம்பெல்லாம் எரியுதுல்ல. அப்படின்னா நீ பண்ண தப்ப ஒத்துக்கிறியா? அன்னைக்கு நடந்தது ஏன் கல்யாண ஊர்வலம் இல்ல, ஆயுதத்தை கடத்தினாங்கன்னு ஒத்துக்க. எங்க ஊரு அந்த ஜமீன்தார் தேஜாபத், அவன் நல்லவன் கிடையாது, ஆயுதத்தை கடத்துறவன், இந்த நாட்டோட துரோகின்னு நீ ஒத்துக்க. நான் உன்னை விட்டுடுவேன். நீ போலாம். இந்த கல்யாணம், இந்த அவமானம், உன் உடம்புல ஏற்படுற எரிச்சல், இதெல்லாம் இல்லாம நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன். நீ ஒத்துக்கிட்டா அது நடக்கும். இப்ப நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு உண்மையை சொல்ல. உன்னோட சுயநலத்துக்காக எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பியா? என் புருஷனை நீதான் சுட்டு கொன்ன. என்னோட அத்தைய, ஊர் மக்களை, ஜமீன்தார் ஐயாவை முதல் கொண்டு மிரட்டி வச்சிருக்க. நீ இவ்வளவு பண்ணியும் உன் மனசு ஆறல. இழப்பெல்லாம் என்னோடதுதான். உன்னோடது. இதை தவிர வேற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையா? அன்னைக்கு நடந்த அந்த சண்டையில என் வீரர்கள், நண்பர்கள் எல்லாரையும் நான் இழந்திருக்கேன். உன் கிராமத்துக்காகவும் ஜமீன்தாருக்காகவும் அவங்களை இழந்துட்டேன். அதனால இன்னைக்கு உன்னால எல்லா மிஷனும் பிஎஸ்டியோட கண்காணிப்புக்கு வந்துருச்சு. என்னைக்கு மட்டும் இந்த மிஷன் தப்பு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா, அன்னைக்கு அந்த போராட்டத்துல இதுக்காக உயிரை விட்டாங்களே வீரர்கள், அவங்க வீரர்கள் இல்ல, முட்டாள்தனமானவங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அத பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா அவங்க உன்னை சேர்ந்தவங்க இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கியோட எல்லைக்கு அந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்கிறவங்க உனக்கு வேண்டியவங்களை சுட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க ராட்சசனுங்க. அப்படித்தானே? இன்னொரு விஷயம், சண்டையில ஒரு வீரன் இறந்தான். அவனோட அம்மாவுக்கு அவனை தவிர வேற யாரும் இல்ல. இப்ப அவங்க தனியா இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வீரன், அந்த வீரனுக்கும் உலகம் தெரியாத சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இப்ப அந்த குழந்தைங்க வாழ்க்கை பூரா தன்னோட அப்பாவை இழந்துட்டு நிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற உறவே இல்லாம போயிடுச்சு. அந்த குழந்தைங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் நீ ஜமீன்தார் குற்றவாளிங்கிறத ஒத்துக்கணும்.
அது மட்டும் நடக்கலனா என் மேல கரப்பட்டுடும். பிஎஸ்டியை தன் குடும்பத்தை விட, தன் உயிரை விட மதிச்ச வீரர்கள் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவங்கள ஜமீன்தார் அழிச்சிட்டான். தன்னோட தாயை விட அதிகமா தன்னோட தாய் நாட்டு மேல உயிரை வச்சிருந்தானே அந்த வீரன், அவனை அழிச்சிட்டானே. அந்த இழப்பை எப்படி போக்குறது? காக்கி சட்டை போட்ட உடனே அவனோட உடம்பு இதயம் எல்லாம் துடிக்குமே, அது இப்ப இல்லாம போயிடுச்சே. காக்கி சட்டை தான் தன்னோட உறவு, தன்னோட மூச்சு காத்து, தன்னோட வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தானே, அது இல்லாம போயிடுச்சே. இத பத்தி எல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்ல. பிஎஸ்டி காரங்க கொலைகார பாவிங்க. இந்த நாட்டுக்காக நம்பிக்கை துரோகம் பண்ண துரோகிங்கன்னு அந்த ஜமீன்தார் சொல்றான். அப்படிப்பட்டவனை சும்மா விட்டுற சொல்றியா? எத்தனையோ வீரர்கள் போராடி உயிரை விட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதை எவனோ ஒருத்த சுலபமா பறிச்சுட்டு போக நான் விட மாட்டேன். டேபிள் மேல ஒரு பேப்பர் வச்சிருக்க, அதுல சைன் பண்ணிடு. நீ சைன் பண்ணினா நான் கொடுத்த வாக்குப்படி நடந்துப்ப. நீ சைன் பண்ணலன்னா நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க ஏற்பாடு பண்ணபடி நிச்சயமா 4 நாள்ல இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு நீயே யோசனை பண்ண. இந்த ரூம்ல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு நடந்ததை எல்லாம் யோசனை பண்ணி பாரு. உனக்கு தாலி கட்டின உன் புருஷனை உன் கண்ணெதிரிலேயே எவன் கொலை பண்ணானோ அவன் கையால தாலி கட்டிக்கணுமான்னு யோசனை பண்ணி பாரு. அன்னைக்கு என்னமோ என்கிட்ட சவால் விட்டிய. என்ன சவால் விட்ட? ஒரு மனுஷன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டல. என்னோட மிஷனுக்காகவும் என்னோட இறந்து போன வீரர்களுக்காகவும் இந்த நாட்டோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காகவும் நான் எவ்வளவு வேணாலும் கீழ்த்தரமா நடந்துப்பேன். சைன் போட. பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்குறோம். இந்த ஆபரேஷனை நடத்துறது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டியில் வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டியில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம். இதுல அப்பாவி ஜனங்களை இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். கம்ப்ளீட் ஃபெயிலியர்.
ஒத்துக்கிறியா? அந்த ஜமீன்தார் தேஜாவத் அவன் நல்லவன் கிடையாது, ஆயுதத்தை கடத்துறவன், இந்த நாட்டோட துரோகின்னு நீ ஒத்துக்க. நான் உன்னை விட்டுடுவேன், நீ போலாம். இந்த கல்யாணம், இந்த அவமானம், உன் உடம்புல ஏற்படுற எரிச்சல், இதெல்லாம் இல்லாம நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. எங்க போனாலும் உங்க புள்ள என்னை விட மாட்டேங்கிறாரு. தப்பிக்க முயற்சி பண்ணா என்னை விட மாட்டேங்கிறாரு. தற்கொலை பண்ணிக்கலன்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறாரு. அவரோட சுயநலத்துக்காக என்ன ஒரு பொம்மையை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண போற? அவன் சொன்ன மாதிரி பேப்பர்ல சைன் பண்ண மாட்டியா? சைன் பண்ண மாட்டேன். எதுக்காக பண்ணணும்? நான் உண்மையை மறைக்கிறேன்னு உங்க பொண்ணு சொல்றாரு. தேவையில்லாம பொய்யான பழிய என் மேல போடுறாரு. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் சைன் பண்ணணும்? அப்படின்னா இந்த கல்யாணம் நடந்த செத்துருவேன். என்னையே எரிச்சுக்கிட்டு நான் செத்தாலும் சாவினை தவிர நிச்சயமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அம்மா, நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அந்த ருத்ரா இந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்கான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல நடக்க போற இந்த கல்யாணம், பார்வதி, இதெல்லாம் பொய் இல்லன்னு? ஆமாண்டா, இதெல்லாம் பொய் தான். அவன் ஒத்துக்கிட்டா மட்டும் என்ன நடக்க போகுது? நீ என்னடா பேசுற? அவன் கல்யாணத்துக்கு நீ என்ன எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்க போறியா? அப்படி நீ கொடுத்தா அவன் கல்யாணத்துக்காக கொடுத்த இனிப்பா இருக்காது, நம்ம அழிவுக்கானதா இருக்கும். அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டு மருமகளா கால் எடுத்து வச்சானா நாம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதுதான். ஆனா அம்மா, வாய மூடு. முதல்ல என் கூட வா. வா, அங்க பாரு. சந்தோஷமே இல்ல, ஏதோ இழவு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதுல இருந்தே உனக்கு தெரியல இவங்க சொல்றது எல்லாம் போய். இந்த கல்யாணம், இந்த பொண்ணு பார்வதி எல்லாமே நாடகம். ருத்ரா திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்ததும் நாடகம் தான். அதுக்கப்புறம் இந்த மகாராணி ரூம்ல இருந்து திடீர்னு வெளியில வரா. ஆனா ருத்ராவுக்கு சின்ன வயசுலயே பொண்ணுங்களை வெறுக்கணும்னு உங்க பெரியப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா என்னமோ தெரியல, இந்த பொண்ணை மட்டும் காப்பாத்திட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தெரியாம அதை கண்டுபிடிக்கணும். அரிசியில கல் இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ளயும் ஏதோ இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சமீர். ருத்ராவை சாதாரணமா எடை போட்டுடாத சமீர். அவன் திறமையா செயல்படுவான். உங்க புத்தி ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. என்னது? இந்த கிண்டல் பண்ற வேலைய வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. நீ இங்கே நின்னுட்டு இருந்தா யாரும் உன்னை தேடி வந்ததை சொல்ல மாட்டாங்க. நாம தான் போய் அதை கண்டுபிடிக்கணும். நீ போய் தேடு, தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. இந்த பொண்ணு யாருங்கிறத முதல்ல கண்டுபிடி. இவ ஜாதகத்தை தேடி கொண்டு வா. இன்னொரு விஷயம், இவளை பத்தின எல்லா விவரங்களையும் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஆனா அம்மா, நான் எப்படி வெளியில இருக்கிறது? உன்னால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா வாழ்நாள் பூரா நீ வெளியிலே தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்க, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம இதை கண்டுபிடிச்சு ஆகணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இன்னொரு ரவுண்ட். கயிறை அவனே எடுத்துட்டு வந்தான். வீட்டை 2ஆ பிரிச்சான். அந்த மகாராணி அவனோட ரூம்ல இருந்து தான் வந்தான். கல்யாணம், நிச்சயதார்த்தம்னு குழப்பினது அவங்கதான். இப்ப அதுக்காக நான் எதுக்காக கஷ்டப்படணும்டா? என்னடா சொல்ற? யாரா?
யாரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? யாரா அவன்? இங்க பாரு, கேட்டுக்க. இது இந்த மகாராணி தான் அறையில இருந்தா. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண பொண்ணா மாற போறா. சரியா? இது என்னோட அம்மா. இந்த மகாராணிய பத்தி எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு அம்மா சொல்றாங்க. நான் என்னத்த பண்றது? எப்படி அந்த மகாராணிய பத்தி தெரிஞ்சுக்கிறது? அவ யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? சரி, அவளோட பேர் என்னடா? அது பா பா அவளோட பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. இப்ப பேர்ல என்ன இருக்கு? விஷயம் என்னன்னா, அவளோட ஊரு ஜெய்ப்பூர்னு சொன்னா. ஆனா அவ பொய் சொல்றான்னு என்னோட அம்மா சொல்றாங்க. ஏய், அவ பொய் சொல்லட்டும் இல்ல உண்மையை சொல்லட்டும், அதனால என்ன எதுக்காக பிரச்சனைல மாட்டி விடணும்? சார், இதனால ப்ராப்ளம் சரியாயிடுன்னு சொல்றீங்களா? கல்யாணமா? ஆமானந்த், அதுதான் எனக்கு தெரிஞ்ச கடைசி வழி. அந்த பொண்ணு உண்மையை சொல்றதுக்கு 4 நாளே ஜாஸ்தி. இன்னைக்கு தான் முதல் நாள். அவளுக்கு நம்பிக்கை தளர்ந்துகிட்டே வருது. சாவை பார்த்து பயம் இல்ல, என்ன மாதிரி ஒரு ராட்சசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் அவளோட பயமே அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நினைச்சு அவ ஒவ்வொரு நிமிஷமும் நடுங்கி போய் உட்காந்துருக்கா. அப்புறம் அந்த ஜமீன்தார் மேலேயே நீ ஒரு கண்ணு வச்சிருக்கணும். எந்த தடவை எக்காரணம் கொண்டு அவன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்க. இந்த 4 நாள்ல தான் ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னோட விதி, 2வது ஜமீன்தாரோட விதி, 3வது அந்த பொண்ணோட விதி. எல்லையில நின்னுகிட்டு இருக்கிற நம்ம வீரர்கள் எல்லாரோட விதியும் 4வதா இதுல அடங்கியிருக்கு. கொஞ்சம் நில்லுப்பா. யார் நீங்க? பாட்டு பாட வந்தவங்களா? ஏதாவது பழைய பாட்டா பாடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா யாரையோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னியே, அதான் இவ்வளவு நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியே. அதுக்கு என்ன அந்த பொண்ணை பத்தி தெரியுமா? நீங்க ஜெய்ப்பூரை சேர்ந்தவங்களா? உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. இதோ பாரு தம்பி, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? பா பா பாதுகோன், தீபிகா பாதுகோன். போதையில ஏண்டா இப்படி உளர்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லுடா கண்ணா, தெளிவா சொல்லு. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நல்லா யோசனை பண்ணி பாரு, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு ஞாபகம் வருதா பாரு. ஏன்னா எங்க ஊர்லயும் ஒரு பொண்ணு காணாம போயிருக்காப்பா. ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. போட்டோ காட்டுங்க. பார்த்திருக்கேன் அந்த பொண்ணை, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. பார்த்திருக்க? இவளை நான் பார்த்திருக்கேன்.